இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை என் நண்பனா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை இப்ப வரைக்கும் எதிரியா தான் பார்த்துட்டு இருந்திருக்க. எனக்கு இப்போதான்டா அது நல்லா புரியுது. டேய், சாதாரண தொழில் போட்டிய பகைய நினைச்சு என்ன நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டல்ல. டேய், என்ன நீ ஏமாத்திட்ட. அண்ணே, தயவு செஞ்சு அதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க அண்ணே. இது எங்க யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. நாங்க எப்படின்னா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்போம். அது எப்படிமா? உங்க பையன் லவ்வே பண்ணிருந்தாலும் உங்க வீட்டுல ஒருத்தர் கூடவா தெரியாம போச்சு? இத்தனை பேர் இருக்கிற மண்டபத்துல அவன் யார் கண்ணிலையும் படாம எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிதான் அவனை அனுப்பி வச்சிருக்கீங்க. ஏண்டா, என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நீ இப்படி செஞ்சிருக்கல? சார் சார் ப்ளீஸ் சார், நாங்க அப்படியெல்லாம் பண்ணுவோமா சார்? நீ பேசாத. நீ பேசவே கூடாது. ஆமா, என் வலி உனக்கு எப்படி தெரியும்? இப்ப பிரச்சனையாய் நிக்கிறது என் பொண்ணோட வாழ்க்கை. உன் லைஃப்ல இப்படி நடந்திருந்தா அந்த வலி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு எப்படி புரியும் இதெல்லாம்? உனக்குதான் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்க. பெரிய வீட்டு மருமக நீ உன் மாமனார் வீட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. நான் ஒரு பைத்தியக்காரன். உங்களோட சதி தெரியாம ஆயிரக்கணக்கில் பத்திரிக்கை அடிச்சு போற வரவங்கிட்ட எல்லாம் விஸ்வநாதன் கூட நான் சம்பந்தம் பண்ண போறேன், விஸ்வநாதனோட வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா வாழ போறான்னு பெருமையா பீத்திட்டு சுத்திட்டு இருந்தேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இந்த ஊர் முழுக்க என்ன எப்படி பாப்பாங்க? சொல்லு, என்ன எப்படி பாப்பாங்க? சொல்றா.